வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். இது வந்து கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட். உங்ககிட்ட நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா, என்னால் ஒரு சில விஷயங்கள் முடியலை. அது ஏன் மிஸ்டேக் தான், என்னோட இன்னெபிலிட்டி. சரியா? எப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபிக்ஸாக சொல்லியிருப்பேன். என்னன்னா, எல்லாருமே யூசர் ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நம்ம கம்யூனிட்டி எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அந்த யூசர் ரிவ்யூஸை படிச்சு தெளிவாகிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் நீங்களே வந்து நிறைய பேர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதில்களும் சொல்றீங்க நிறைய கேள்விகளுக்கு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. இருந்தாலும் இப்போ என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு இடத்துல யூசர் ரிவ்யூ போடுறீங்கன்னா அந்த கமெண்ட்டை கொஞ்சம் உங்களோட கூகுள் கீப்லையோ இல்லாட்டி ஒரு சில ஆப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, டெலிகிராம்லையாவது போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நான் திரும்ப போடுற வீடியோலேயே வந்து போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். எதுக்காகனா சில சமயம் மிஸ் ஆயிடுது, நான் எங்கேயாவது பார்க்க மறந்து இப்போ இந்த வீடியோவில் மிஸ் பண்ணிடுறேன், அடுத்த வீடியோ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லைவ் ஆனனால அதோட கமெண்ட்ஸை பார்க்குறேன்னு வைங்களா, அப்போ இந்த கமெண்ட் மிஸ் ஆகிடும், வீணாக போயிடும். அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு டைப் பண்ணியிருப்பீங்க. அதனால ஒரு முடிவு கொண்டேன், நான் மிஸ் பண்ணாத ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லணும்னா அது என்னோட மெயில் பாக்ஸ். நான் எப்பயுமே படிப்பேன். அதனால usbfitnesspanda@gmail.com அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. usbfitnesspanda@gmail.com இதுதான் மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடி வர மெயில்ஸ் எப்பயுமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் அதில் வந்து இப்போ யூசர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா iOS 26 எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ அனுப்பியிருக்காரு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் முன்னாடி நீங்கள் வந்து செல்ஃபி ரெக்கார்டட் வீடியோ அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ ஒரு 1 மினிட்டோ அனுப்ப முடியும். ஸோ இந்த மெயில் ஐடியில் நீங்கள் வந்து அந்த ஃபீட்பேக்கை அப்படியே நீங்கள் அங்கே போட்டதை நீங்கள் இங்கே டைப் பண்ணி போட்டுடலாம் ஒன்று. அதே சமயம் வந்து உங்களோட எவிடன்சஸ், நீங்கள் வந்து செல்ஃபி ரெக்கார்டட் வீடியோவா நீங்கள் யாருன்ற ஒரு இன்ட்ரோவும் கொடுக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நான் இன்க்ளூடிங் சாம்பிள்ஸோட வீடியோவில் அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் உங்களோட உழைப்பை போடும்போது அதை மிஸ் பண்ணிடுறணுன்றதுனால தான் கேட்குறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள், அது இன்னும் பெஸ்ட். ஆமா, ஏன்னா அதுல வந்து நாங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதுக்காக தான். ஆனா நான் இதை எப்படி தெரியுமா சொல்றேன், உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க மெயில் பாடியில ஃபுல்லா டைப் பண்ணிடுறீங்க இல்லையா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் கூட நீங்க யூடியூப்ல பண்ணிடுங்க. அது வந்து வர சக நண்பர்கள் படிச்சுப்பாங்க. ஆனா ஒரு தடவை நீங்க மெயில் பண்ணீங்கனாலே நான் வந்து ரீச் ஆயிடும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் பாக்குறேன். இப்போ இந்த இடத்துல கமெண்ட்ஸ் என்ன ஆயிடும்னா, கமெண்ட்ல நீங்க போட்டுடுறீங்க, அதை வந்து நண்பர்கள் வந்து அப்படி வந்து பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷன் படிக்கும்போது படிச்சிருவாங்க. இப்போ நீங்க எனக்கு மெயில் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, நான் வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ ஏதாவது வீடியோவில் நீங்க போட்டது மிஸ் பண்ணிடுறேன்ல, மெயில்னா கண்டிப்பா மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. நான் வந்து தனியாக என்ன பண்ண முடியும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி யூசர் ரிவ்யூஸ்னா அதில் ட்ராக் ட்ராப் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணதுக்குலாம் மட்டும் நான் ஏதாவது ஒரு சில மார்க்கிங் வச்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ண வாய்ப்பு இல்லை, அதுக்காக சொன்னேன். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடுறீங்க கம்யூனிட்டிக்காக அப்படின்னும் போது அது வீணா போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை, உங்களோட டீடைல்ஸும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும், பார்க்குறவங்களுக்கும் மேபி இன்னும் கொஞ்சம் அவேராக இருக்கும். ஓகே, இவ்வளோ எஸ்ஓடி வந்திருக்கா, ஓகே ப்ரூஃப் இருக்கு, அப்போ நம்பலாம். அதுக்கு தான் சரியா, கொஞ்சம் உங்கள் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியம் இருந்தால் பண்ணுங்க, அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. விருப்பம் இருந்தால் அனுப்பலாம், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ இவ்வளோ நேரம் நானும் எஸ்ஆர்கேயும் பேசுனது நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை தாண்டி உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்களும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நான் தொடர்ந்து சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு ப்ரோ ஆக்சுவலாக மெயிலில் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா நான் கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆத்தென்டிக்காக நம்ம கொண்டு போய் அந்த டேட்டாவை சேர்க்க முடியும் நம்ம கம்யூனிட்டிக்கு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு மெயின் ரீசன். சரியா? ரெண்டாவது என்னென்னா, யார் ஷேர் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு எனக்கு ஆசைங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம நரேஷ் இருக்கான் பார்த்தீங்களா, ஸ்கூல் படிக்கும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நம்ம கம்யூனிட்டி மெம்பர். அவன் ஃபோனாரனால் நாங்கள் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். டெலிகிராமில் என் கூட சேட் பண்ணிட்டு தான் இருந்தான். அப்போ வந்து திடீர்னு அண்ணன் அதாவது பாருங்களேன், நான் இன்ட்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி பண்ணட்டும், எதுக்கு, நம்ம சேனலுக்கு. சரியா? யூஎஸ்பி ஃபிட்னஸ் பேண்டா அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஸோ அப்போ என்னாச்சு, சிவபரணி உதயசெல்வன் அப்படிங்கிறது நம்ம சேனல் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிவபரணி அப்படின்னு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃபிட்னஸ் பேண்டான்னு வச்சேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஐடென்டிட்டி அப்படின்னு வரும்போது நான் தானே ஐடென்டிட்டி எடுத்துக்கணும், எப்படி வந்து ஒரு பேண்டா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம பேண்டாவாக இருந்துக்கலாம், நம்மளோட லுக்கு பேண்டா மாதிரி கூட இருக்கலாம், தப்பு இல்லை. பட் பேர் வந்து பேண்டான்றது எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப என் நேமே வச்சேன். அடுத்து என்னாச்சுன்னா, சிவான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிருந்தாலும் சிவபரணி உதயசெல்வன் அந்த ஹெல்லோன்னு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவனோட பேசிக் ஃபோனில் அப்போ வந்து பவர் டைரக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு டூ கைன் மாஸ்டரோ ஏதோ இந்த மாதிரியான ஒரு டூலு, அதுவும் கிராக்டு டூலை வச்சு தான் அவன் பண்ணான். அப்போ அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான், 11th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருந்தது. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, கம்யூனிட்டி ஃபோக்கஸ்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இப்போ அவன் அதை பண்ணான். இன்ட்ரோ பண்ணதை நான் என்ன கேட்டேன்னா, டே ஓகேடா இன்ட்ரோ ரொம்ப சூப்பராக இருக்குது, சத்தியமாக எனக்கே தெரியல, நான் தான் அதில் பேசினேன், அந்த புஸ் நாய்க்குட்டிலாம் நான் எப்போ பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வீடியோலேருந்து எடுத்து அவன் மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தான். அப்போ இந்த இடத்துல வந்து கிரெடிட்ஸ் வேணும், இதை யார் பண்ணாங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னும் போது நரேஷ் பத்மநாபன் நீ கீழே போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இவ்வளவு ஏன், நம்ம எஸ்ஆர்கே இருக்கான் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எஸ்ஆர்கே மீட் பண்ணுறேன். அவன் வீடியோ எடிட் பண்ணுறான், எடிட் பண்ணி அப்படியே அனுப்புகிறான். நான் சொன்னேன், எங்கடா எடிட்டர் எஸ்ஆர்கேன்னு போடவே இல்லை அப்படின்னு கேட்டேன். ஸோ அப்போ அவனும் என்ன கேட்டானா, இல்லைண்ணே நிறைய இடத்துல வந்து நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது யாரும் போட விட்டது இல்லையே அப்படின்னா, இல்லைடா உன் ஒர்க் அது எல்லாருக்கும் தெரியணும், இது வந்து 2 ஆங்கிள்லையும் நீ எடுத்துக்கலாம். ஒன்று, நீ கொடுத்த டேட்டா வந்து பாசிட்டிவ் அப்படின்னாலும் பெருமை ஒன்று தான் சேரும்.
நீ கொடுத்த டேட்டா நெகட்டிவ் இல்லாட்டி சரியில்லை அப்படின்னாலும் திட்டுறது ஒன்று தான் திட்டுவாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் உனக்கு க்ளோரி ரெண்டுமே உனக்கு வந்து சேரணும். அதனால எடிட்டர் அப்படிங்கிறது எப்பயுமே மென்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதே தான் சொல்ல போனால் என் ஒய்ஃப்டே நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் பேர் ஏன் போடுறது இல்லை அப்படின்னு கேட்டேன். ஸோ இப்போ அவங்களும் மோஸ்ட்டாக ரீசெண்டாக எல்லா வீடியோஸ்லையும் அவங்களும் பேர் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ யார் என்ன பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்க. அதனால இப்போ இந்த ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த நண்பர்கள் நீங்கள் ஓரளவுக்கு வந்து உங்கள் ஃபேஸை காட்டுறதும் உங்களுக்கு வந்து கூச்சம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை ப்ரோ. எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கூச்சம் இல்லை. ரொம்ப ஹாப்பி. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் யாருன்னு தெரியணும். எனக்கு வந்து எப்பயுமே இப்போ யூடியூப்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் நேம் 2010-11 என்னோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமஸ். எனக்கு கிளாடியேட்டர் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ரசல் க்ரோவோட நேம் தான் நான் வச்சிருந்தேன். சரியா, ஈவன் அதை தான் நான் பிக்சராக வச்சிருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக அந்த ப்ரொஃபைல் பிக்சரோட உள்ள ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குங்க. நான் ஜிடாக் யூஸ் பண்ணது இருக்கலே பழைய ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோனில் நான் எடுத்த 2011-12 டைமில் நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இருக்குது. அதுலலாம் வந்து என்னோட ப்ரொஃபைல் பிக்சரே ரசல் க்ரோ தான் இருப்பாப்ல, கையில் கத்தி வச்சுட்டு எப்படின்னா அந்த கொலாசியம் மாதிரி ஒரு சின்ன செட்டில் ஃபர்ஸ்ட் இருப்பாப்ல இல்லையா. அப்போ வந்து எப்படி போதுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு சீன். எப்படின்னா எல்லாரும் சாகிறத பார்த்து வேடிக்கை பார்க்குறீங்க. அதாவது எல்லாரும் சாகிறத நீங்கள் வந்து பொழுதுபோக்காக பார்க்குறீங்க. உங்கள் பொழுதுபோக்குக்கு இவ்வளோ உயிர் போகணுமா, இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்பாரு. அந்த ஒரு சீனை வந்து நான் இமேஜாக வச்சுருப்பேன். இமேஜாக வச்சுக்கிட்டு அப்படி தான் நானும் இருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் யாரையும் நான் தப்பு சொல்லலை. நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் உங்களோட வைக்கிறது இல்லை, நீங்கள் வந்து உங்களோட நேமை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து இது அடிக்கடி மென்ஷன் பண்ணுறது இல்லை. பட் நான் அந்த ப்ரொஃபைல் பிக்சரோட ரசல் க்ரோ ப்ரொஃபைல் பிக்சரோட இருக்கும்போது நான் சோஷியலாக ஆக்டிவே கிடையாது. வெறும் கூகுள் டாக்கு, ஹேங் அவுட்ஸு அதில் நான் யார் கூட மெசேஜ் பண்ணும்போது அது என்னோட ஜிமெயிலோட ப்ரொஃபைல் பிக்சராக இருந்தனால எல்லா இடத்துலையும் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அதாவது இண்டிவிஜுவலாக நான் வந்து இப்போ பப்ளிக்ல என்னோட ஃபேஸ் காட்ட போகிறேன், பப்ளிக்ல என்னோட கருத்து தெரிவிக்க போகிறேன் அப்படின்னும் போது அது நான் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்படி தெரியும் போது எனக்கு வந்து அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருங்கிறனால நான் ஆட்டோமேட்டிக்காக என்னோட நேமு எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பித்தேன். வெறும் அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா innovate. அந்த மாதிரி என்னோட மெயில் ஐடியோ இல்லாட்டி வேற எந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் வருமே தவிர மற்றபடி வேற எதுவுமே நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் இருந்தது. நான் இப்போ உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான நேம் வச்சிருப்பீங்க. நான் எல்லாரும் மாத்துங்க, நீங்க உங்க ஐடென்டிட்டியை காட்டுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு உங்க ஃபேஸை காட்டினீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லையா. அதனால நீங்க வந்து ஒரு குட்டி செல்ஃபி இன்ட்ரோ உங்களை பத்தி நீங்க வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லும்போது அது நீங்க மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் அனுப்ப முடியுமோ நீங்க அனுப்பலாம். இல்லையா நீங்க ஒரு டிரைவ்ல போட்டு டிரைவ் லிங்கை கூட மெயிலில் அனுப்பலாம். ஸோ இது நீங்க பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்ல போறோம். இப்போ நான் வந்து 7 hours SOT வருது அப்படின்னு நான் வந்து அப்படின்னு நான் பாட்டு சொல்லிட்டு போயிட்டேன்னு வைங்களேன். நீங்க ஓகே இவ்வளோ நாளாக நான் இருக்கிறனால நீங்கள் சில சமயங்களில் நம்பலாம். சிலருக்கு என்ன தோணும்னா எனக்கு 4 மணி நேரம் தான் வருது, ஒரு 7 மணி நேரம் சொல்கிறாரு, இது எப்படி சரி அந்த 7 மணி நேரம் SOT வருதுன்னு என்ன யூஸ் பண்ணாரு, இல்லாட்டி என்ன அவர் ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது அட்டாச் பண்ணாரா அப்படின்னு கேட்க தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சக நண்பர்களே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா Poco F7 யூசர்ஸ் ஒரு சிலர் வந்து 9 hours 10 hours 12 hours SOT சொல்கிறீங்க. அதே சமயம் இன்னும் ஒரு சில நண்பர்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் SOT சொல்கிறாங்க. அப்போ சம்மந்தமே இல்லை பாருங்க. இதே தான் X200 FEக்கும் நடந்துச்சு. Vivo X200 FEக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து எப்பயுமே அவரோட கருத்து சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து 8 மணி நேரம் மாதிரிலாம் கூட வருது ப்ரோன்னு அவர் சொல்ல, இன்னும் ஒரு சிலர்லாம் எனக்கு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் தான் வருதுன்னு சொல்ல. அப்போ என்ன ஆகுது, கருத்து முரண்பாடுகள் வரும். பட் இதுக்கு வந்து டேட்டா இருந்ததுன்னா இப்போ இவருக்கு 8 மணி நேரம் SOT வந்ததுக்கான ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட் அவர் அட்டாச் பண்ணிடுறாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் சில இடங்களில் இதுவே வந்து சொதப்பலாக தான் இருக்குது. இதுக்கு சொல்ல போனால் நான் இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா ரீசெண்டாக Find X8 Ultraவோட ஜூம்டு வீடியோ காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அபவுட் பேஜ்ல இருந்து கேமரா ஓப்பன் பண்ணி நான் ஜூம் பண்ணியிருப்பேன். எந்த ஃபோனில் பண்ணுன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நிஜமாவே Find X8 Ultra தானா இல்லாட்டி Find X1 Ultraலையும் நான் ஏன் 120x போக முடியாதா, அதுலேயும் வேணாலும் நான் ஜூம் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ Find X8 Ultraல தான் நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பேன், அபவுட் பேஜில் போயிட்டு அபவுட் ஃபோனில் போய் அங்கே பார்த்தீங்கன்னா Find X8 Ultra இருக்கும். அங்கேருந்து நான் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து அங்கேருந்து கேமராவை லான்ச் பண்ணி 120x போயிருப்பேன். இது எதுக்குன்னா கைண்ட் ஆஃப் அன் ஆத்தென்டிசிட்டி, ஒரு எவிடன்ஸ். இப்போ யார் வந்து அந்த வீடியோ பார்த்தாலும் என்ன சந்தேகமாக பார்க்க வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பே இல்லை. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, கரெக்ட் தான், இந்த கரெக்டாக தான் காமிச்சிருக்கு. நல்லா இருந்ததுனால எல்லாரும் கிளாப் தட்ட போகிறாங்க, நல்லா இல்லைனாலும் ஓ அண்ணன் இவ்வளோ தானே அது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஆக மொத்தம் உறுதியாயிடுது இல்லை. ஸோ இதை தான் வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மெயிலில் வந்து எனக்கு இந்த மாதிரியான யூசர் ஃபீட்பேக் ஆர் ரிவ்யூஸ் அனுப்பும்போது உங்களோட ஒரு செல்ஃபி ரெக்கார்டட் வீடியோஸ் அனுப்பலாம். இல்லை ப்ரோ பேச நான் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபோட்டோ கூட அனுப்பலாம். ஒரே ஒரு ஃபோட்டோ இதுதான் ப்ரோ நான் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோ கூட அனுப்பலாம். அப்புறம் வந்து டேட்டாஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டணும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். இவ்வளோத்தையும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஈவன் நீங்கள் வந்து ஒரு டெலிகிராம் நீங்கள் வந்து டிரைவ் கூட யூஸ் பண்ண வேணாங்க. டெலிகிராமில் நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஓகே ஒரு குரூப் மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு குரூப் நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் கூட கிரியேட் பண்ணிவிட்டு யாரையாவது அட்டாச் பண்ணி குரூப் கிரியேட் பண்ணணும். குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம எந்த ஃபைலை தூக்கி போட்டாலுமே அங்கே தான் இருக்க போகுது. 2 GB வரைக்கும் ஒரு சிங்கிள் ஃபைல் நம்ம அட்டாச் பண்ண முடியும், ஒரு இண்டிவிஜுவல் ஃபைலு. அதோட லிங்கை கூட நீங்கள் அனுப்பலாம்.
ஸோ இப்போது மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது, எங்கனால நம்ம வந்து க்ளவுடில் அப்லோட் பண்ணிட்டு அந்த எவிடன்ஸ் நம்மக்கிட்ட அனுப்ப முடியும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டி வந்து நம்ம சர்க்கிள் வந்து ரொம்பவே ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம். நம்ம சர்க்கிளில் யாராவது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பெயினை ஷேர் பண்ணாலும் சரி, அவங்க ஹாப்பியாக இருக்கிறத ஷேர் பண்ணாலும் சரி, எவிடன்ஸோட ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு செம இமேஜ் இருக்கும். ஸோ அதை தான் பார்க்குறேன், மற்றபடி வேறு எந்த விதமான காரணங்களும் இல்லை. ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? அப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் நானும் எஸ்ஆர்கேயும் பேசிகிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, பீஸ் ஆஃப் மைண்டுக்கு சீரியஸாக பழைய விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. அண்ட் எந்தளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளே வந்து இந்த நேம் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த ஃபோனில் நான் ஒரு கஸ்டம் ஃபர்மர் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து N86 சரியா? இந்த N86ல் நான் ஒரு கஸ்டம் ஃபர்மர் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். இது இத்தனைக்கும் மிடில் ஈஸ்டில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லாட்டி செகண்ட் குவாலிட்டி பேனலோடு இருக்கக்கூடிய ஒரிஜினல் டிவைஸ் போர்டு பார்ட்ஸ்லாம் ஒரிஜினல். பட் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லாட்டி செகண்ட் குவாலிட்டி மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போது இந்த டிவைஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸு சரி நம்மகிட்ட இப்போ நல்ல குவாலிட்டி ஒயர்ட் ஹெட்ஃபோன்லாம் இருக்குது, ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இதில் கஸ்டம் ஃபர்மரும் போட்டிருக்கேன். இந்த சிம்பியன் கம்யூனிட்டியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோம் ஒன்று பண்ணாங்க. 2017 இருக்கும்னு நினைக்கிறேன் இயரு. பொறுங்க பார்த்தாலே தெரிஞ்சிருமே. *#0000# போட்டால் பில்டு எந்த டைமில் பில்டு பண்ணாங்கன்னு இருக்கும். வேர்ஷன் டேட் வந்து 2010 தான். பட் இவனுங்க கஸ்டம் பில்டு எப்போ பண்ணானுங்க, 2018 பில்டு பண்ணாங்க. ஆனால் இதோட ஆக்சுவல் சாஃப்ட்வேர் வெர்ஷன் ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 29/3/2010. ஸோ அதுதான் வந்து வெர்ஷன். பட் இதில் வந்து இவங்க கஸ்டம் வெர்ஷன் வந்து 1.1 நிறைய இது செம ஃபீல்ங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கஸ்டம் ஃபர்மர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சிம்பியானில், அதை நிறைய ரஷ்யன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒன்று கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா வந்து நியூ இயர்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த டிவைஸ் ரிலீஸ் ஆகியே 7 வருஷம் 8 வருஷம் இருக்கும். அதுக்கெல்லாம் யார் இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்க போகிறாங்க? சொல்லப்போனால் இப்போது சிம்பியன்லாம் ஆல்ரெடி டெட்டுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து ஆப் ஸ்டோர் கூட வேலை செய்யாத மாதிரி இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய சிஸ்டோர் இதெல்லாமே ரெடி பண்ணி மக்கள் வந்து இன்னும் கூட உயிரோட வச்சுருக்காங்கங்க ரஷ்யன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ரோம் தான் இதுக்கு வந்து 2018 பேஸ்டு இதில் நான் ஃப்ளாஷ் பண்ணேன். ஆடியோ குவாலிட்டி மிரட்டுது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நான் பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒன்று இந்த டிவைஸை பற்றி நான் வந்து நிறைய இடங்களில் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ் மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் ரெட்ரோ டிவைசஸ்லாம் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ இதை பற்றி பேசணுன்னாலே நான் நிறைய கதைகள் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இதை சுற்றியும் நிறைய மெமரி இருக்குது. ஒரு W200 இது வந்து சோனியோட என்ட்ரி லெவல் வாக்மேன் டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன். அஃபோர்டபுளான ஒரு வாக்மேன் டிவைஸு, மாசான டிவைஸு W200. இந்த W200 பற்றியே நான் காலேஜ் டேஸில் என்ன நடந்துச்சு, நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுங்கிறத கூட என்னால் சொல்ல முடியும். நான் இந்த இதை வந்து எடுத்துக்கிட்டே நான் காலேஜ் டேஸில் சைக்கிள் வச்சுருந்தேன். ஸோ அப்போ சைக்கிளோட வைஷ்ணவ காலேஜுக்கு ரயில்வே கேட் கிட்ட போய் நான் சுற்றிட்டு இருக்கும்போது நான் இதில் அந்த டைமில் என்ன பாட்டு கேட்டேன்ற அளவுக்கு வந்து மெமரி அப்படியே டக்குன்னு ஞாபகப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இதில் நான் எதில் பாட்டு கேட்டேன் அப்படின்னும் போது சிம் கார்டு அப்படின்றேன்னு வைங்களேன். என்ன சிம் கார்டுக்கு ப்ரொமோஷனானு ஒரு 4 பேர் வருவாங்க. நான் என்னோட எமோஷன் நான் என்ன அனுபவிச்சேனோ அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன். அப்போ நிறைய பேர் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் ஏதோ ப்ரொமோட் பண்ண முயற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நான் வேறு என்ன சொல்ல முடியும்னா, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து KFC மாதிரி ஒரு கடை வச்சிருக்காருங்க. KFCயும் கிடையாது, இந்த மாதிரியான பிராண்டட் ஃப்ரான்ச்சைஸே கிடையாது. அவரோட கடை ஒன்று வச்சிருக்காரு. அங்கே நான் போயிருந்தேன். முன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கே போனாலும் இப்போ கருப்பட்டி காஃபி கடைக்கு போனால் கூட ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் போடுவேன். நம்ம யாரையா மீட் பண்ணியிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம், மெமரிக்காக ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அது வந்து அப்படியே சாம்பிளாகவும் மாறிடுது. ஸோ இந்த ஃபோனில் எடுத்துன்னு சொல்லி சாம்பிளாக போடும்போது அப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எட்ஜ் டிடெக்ஷன் எப்படி இருக்குது, ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, ஃபோட்டோ ஓவராலாக எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டது போக, இப்போ வந்து என்ன கருப்பட்டி காஃபிக்கு ப்ரொமோஷனான்னு கமெண்ட் வரும். அதனாலே என்ன ஆயிடுதுன்னா, நிறைய விஷயங்களை என்னால் ஷேர் பண்ண முடியல. இதுவும் உண்மை. இது வந்து ஒரு பெரிய பெயினாக இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. அங்கே போனால் வந்து நிறைய இந்த மாதிரி நான்வெஜ் வெஜ் எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும்னே வச்சுக்கோங்க. பட் அந்த கடையை பற்றி கூட என்னால் எங்கேயுமே ஃபோட்டோ கூட போட முடியாது. போட்டால் என்ன தெரியுமா இருக்கும், ஏதோ நான் வந்து ஃபுட் விளாக் பண்ண போன மாதிரியும் அந்த கடையை வந்து நான் ப்ரொமோட் பண்ண போன மாதிரியும் ஒரு இமேஜ் வந்து மாயையாக உருவாகுது. ஸோ அப்படி தான் நம்ம ஊர் இருக்குது. ஸோ அதனால தான் இதை மட்டும் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். என்னன்னா, நம்ம எந்த டேட்டாவை கொடுக்குறதா இருந்தாலும் அதில் முடிஞ்ச அளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்கிறதுக்கான எவிடன்ஸையும் அட்டாச் பண்ணிட்டா ஊர் வாயை மூட முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி என்னன்னா, ஃபேக்காக நிறைய பாட்டும் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு டிவைஸ் வந்து இருக்கலே பெஸ்ட் இவ்வளவு ஏன் HP வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்களா எவ்வளோ வியூஸ் இருக்குது, அது நியாயமா? அது வந்து அவங்க பிராண்டோ இல்லாட்டி ஏஜென்சியோ அவங்க வந்து அந்த வீடியோ பூஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் வாட் இஸ் த பர்பஸ் இன் பூஸ்டிங் அ வீடியோ? எனக்கு சீரியஸாக தெரியல. நம்ம இன்னி வரைக்கும் அப்படி பார்க்க போனால் நம்மளோட வீடியோவை நம்மளே கூட அப்பப்போ
பாக்கெட் மணி மாதிரி ஒரு ரெட்ரோ ஃபோன் வாங்கின காசெல்லாம் தூக்கி ஒரு ஃபோனுக்கு பதில் ஒரு வீடியோவில் போட்டு வீடியோவில் நம்பர் ஆஃப் வியூஸை காட்டிட்டு போயிடலாம். பட் வாட் இஸ் த யூஸ்? எண்ட் ஆஃப் தி டே ஒன்றுமே கிடையாது. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இப்போ எனக்கு நான் ஒரு வார் ரூம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு எனக்கு அகைன்ஸ்டாக யாராவது பேசினா அவங்கள போய் அடி, சரியா? நான் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசு. நான் ஒரு குப்பை ப்ராடக்ட்டை பற்றி இப்போ நான் பாசிட்டிவாக பேச போகிறேன், எல்லாரும் போயிட்டு கிளாப் தட்டுங்க, எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாயையான ஒரு சில விஷயங்களும் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, சில சமயங்களில் நீங்கள் வந்து ஆத்தென்டிக்கான ஒரு சில டேட்டாஸை வெளில எடுத்துகிட்டு வந்தாலும் கூட அதுக்கான எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம வெளியில் வந்து பேசும்போது நம்மளை கடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும்னா நம்ம எல்லாருமே இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எவிடன்ஸோட பேசணும். ஸோ அதுக்காக தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இனிமேல் நிறைய ரெட்ரோ வீடியோஸ் வரும். ஏன்னா திரும்ப இப்போ நான் பழைய மாதிரி ரெட்ரோ டிவைசஸ்லாம் எடுத்து கொஞ்சம் நிம்மதியாக அப்படியே அது வேறு மாதிரியான ஒரு லீகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வரும். பாருங்கள் என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னு. சோனி சாட்டியோ, சோனி விவேஸு, N79, N77, நிறைய ஃபோன்ஸோட ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் இருக்கும். N73, ஓகேயா, இங்கே இருங்க, N96. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனல்லே ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும். பட் ஃபுல் லென்த் வீடியோலாம் நம்ம நிறைய போட்டதில்லை, போடுவோம். ஸோ இனிமேல் நிறைய புதுசாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்புகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ்லாம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஸ்டேபிளான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதை நோக்கி நம்ம எப்பயுமே ஓட போகிறது கிடையாது. எப்பயுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்யூனிட்டி, அதுதான் நம்மளோட மெயின் எய்மாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ எந்த அளவுக்கு ஒரு முயற்சியில் இறங்குறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து கூச்சமே பட மாட்டேன். நான் பயந்துட்டேனே வச்சுக்கோங்க, தப்பே இல்லை, பேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நான் சொல்கிறது யூடியூப் கமெண்ட் செக்ஷன் இல்லை, சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே நான் பேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ என்னோட மூவ் அதுதான். நான் தப்பு பண்ணுறேங்கிறத கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட சொல்லிவிடுவாங்க. எனக்கு சோப்பு போட்டு தான் வாழணும்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்குள்ளே இல்லை. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி இருந்திருந்தாங்கன்னா நான் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்களை பண்ண முடியாமல் போயிருக்கும். நான் மிஸ்டேக்ஸ் பண்ணனாலும் எனக்கு வந்து டக்குன்னு அதை நிறுத்துறதுக்கான ஃப்ரெண்டே இல்லாமல் போயிருக்கும். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணனா அதுக்கும் கிளப் தட்டி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி இல்லை, அந்த மாதிரியான கம்யூனிட்டி என்னை சுற்றி இல்லைன்ற ஒரு ஹாப்பினஸில் தான் இப்படி நான் வந்து சில சமயங்களில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் யோசிச்சிருப்போங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலான்னு இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க, அந்த கோர்ஸ் வந்து ஒர்த்தா இல்லையாங்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்கலாம். அதனால உங்கள் ஃப்ரெண்டு குறுக்க வந்து என்ன பண்ணுவார், நடே இதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லலாம். உங்களுக்கு அது 2 ஆங்கிளில் நீங்கள் இப்போ யோசிக்கலாம். நம்புறதும் உங்கள் இஷ்டம், உங்கள் ஃப்ரெண்டை நம்புறதும் உங்கள் இஷ்டம். ஒன்று உங்களுக்கு என்ன தோணலாம்னா, எல்லாருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆள் மனசு அப்படி தான் சொல்லும், டே அவன் நீ இதை படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல. யாரை? நம்ம ஃப்ரெண்டை பற்றி நம்ம ஆள் மனசே சொல்லும், இதை படித்தா ஒரு வேளை நீ பெரிய ஆள் ஆகிடுவ போல, அதனால அவன் நீ படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு கூட நம்ம உள் மனசு சொல்லலாம். இல்லையா, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், கண்டிப்பாக வந்து என்னை ஏமாற்ற மாட்டான், அதனால நான் வந்து கண்டிப்பாக அதை பண்ண போகிறது இல்லைன்ற ஒரு முடிவுக்கு போய் பண்ணாமலும் இருக்கலாம். நிஜமாவே கடைசியில் அந்த கோர்ஸ் மொக்கையாக இருந்ததுன்னா, அந்த கோர்ஸ் பண்ண நிறைய பேர் அதுக்கப்புறமா அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, பண்ணேன் பெருசான கிளிக்கே ஆரம்பிச்சு, அதில் நான் போட்ட காசு அப்படியே போனது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது கோர்ஸ் பண்ணிட்டேன்னு, பட் அது எங்கேயுமே கிளிக் ஆகிற மாதிரி தெரில. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் ஆத்தென்டிக்காக இருந்தாங்கன்னு வைங்க, வேறு லெவல். அப்படி நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம் நம்ம நண்பர்களை அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான நம்பிக்கையான, அந்த நம்பிக்கையை ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு நண்பனாக நம்மளும் இருக்கணும், நமக்கும் நண்பர்கள் இருக்கணும். ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி பார்க்கலாம். பாய்.